கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது யோபுவின் மனைவி. வேதத்தில் பெயர் எழுதப்படாதவர்களின் வரிசையில் யோபுவின் மனைவியும் வருகிறார். அவர் பெயர் என்ன என்று நமக்கு தெரியவில்லை. யோபு 1:1 யோபுவை உத்தமன், சன்மார்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று நற்சாட்சி கூறுகிறது. இப்படி உயர்ந்த குணங்களை கொண்ட கணவனை பெற்ற பாக்கியசாலி இவள். பண்டை காலத்தில் செல்வ செழிப்புக்கு முக்கிய அடையாளமாக காணப்படுவது அவர்களின் கால்நடைகளே. யோபுவுக்கு 7,000 ஆடுகள், 3,000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள் இருந்தன என்று யோபு 1:2 சொல்கிறது. யோபுவின் மனைவி இப்படிப்பட்ட செல்வாக்குள்ள கணவனையே பெற்றிருந்தால் கண்டிப்பாக நன்றாக வாழ்ந்து எல்லாவற்றையும் அனுபவித்திருப்பாள். கர்த்தர் இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் 7 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் கொடுத்து ஆசீர்வதித்திருந்தார். இத்தகைய 10 குழந்தை செல்வங்களும் அவளது பெரும் பாக்கியமே. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தரின் சன்னதியில் வந்தபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் யோபுவை குறித்து சொன்ன நற்சாட்சியை சாத்தான் கேட்டு அவன் கர்த்தரிடம், நீர் அவன் கையின் கிரியையை ஆசீர்வதித்ததினால் அவன் சம்பத்து பெருகிற்று, இப்பொழுதும் அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீர் தொட்டால் அவன் உன் முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிப்பான் என்றான். எனவே கர்த்தர் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொட சாத்தானுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த அனுமதியுடன் பூமியில் இறங்கிய சாத்தானின் அம்புகளால் ஒரே நாளில் யோபுவின் மந்தைகள் மற்றவர்களால் திருடப்பட்டு கொண்டு போகப்பட்டன. 10 பிள்ளைகளும் சடுதியில் மரித்தார்கள். தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடந்த சம்பாஷணையையும் தேவனின் ஆவல்களையும் அறியாத யோபு 1:20-21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று கூறி தேவனை துதித்தார். தனது இழப்புகளின் நிமித்தம் அவரை தூஷிக்கவில்லை. தனது திட்டங்கள் தோல்வியாகி ஏமாற்றமடைந்த சாத்தான் மறுபடியும் தேவ சன்னதியில் வந்து நின்றான். யோபுவை குறித்து தேவன் கூறிய நற்சாட்சி கேட்ட சாத்தான் யோபு 2:4-5 அவன் எலும்பும் மாம்சமும் ஆகிய சரீரத்தை நீர் தொடுவீரானால் அவன் உமது முகத்துக்கு எதிரே தூஷிப்பான் என்று மறுபடியும் கர்த்தரிடம் சொன்னான். யோபு 2:4-5 கர்த்தர் சாத்தானிடம், அவன் உன் கையில் இருக்கிறான், அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். யோபு 2:6 சாத்தான் யோபுவை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் வாதித்தான். யோபு ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு வேதனையுடன் சாம்பலில் உட்கார்ந்தார். யோபு 2:8 தன் கணவன் கொடிய பருக்களால் கஷ்டப்படுவதை பார்த்து மனம் இறங்கி அவரை கவனிக்க வேண்டிய மனைவி யோபுவை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் மதியீன ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை தூஷிப்பார்கள் என்று சங்கீதம் 74:18 சொல்கிறது. அவள் பேசிய வார்த்தைகள் கொடூரமாயிருந்தன. கர்த்தர் மனைவியை ஒரு புருஷனுக்கு வாழ்க்கை துணையாக கொடுக்கிறார். மனைவியானால் கணவனுக்கு ஏற்ற துணையாக இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் அவனுடன் நிற்க வேண்டும். கணவனை தாங்குவதற்காகவே கர்த்தரால் கொடுக்கப்பட்டவள் மனைவி. அதற்கு மாறாக இப்படி கணவனை வார்த்தைகளால் தாக்குவது எத்தனை வேதனையான காரியம். அவளுடைய வார்த்தைகள் சோதனை காலங்களில் உத்தமமாய் நிற்க உதவி செய்வதை விட்டு கீழே தள்ளி காலால் மிதிப்பது போல இருந்தது. பாடுகளின் நேரத்தில்தான் ஒரு மனிதனின் உண்மையான மனநிலைமை வெளிப்படுகிறது. பொன் அக்கினி ஜுவாலைக்குள் போகும்போது சுத்த பொன்னாக பிரகாசிக்கும். ஆனால் போலியான பொன் அக்கினி ஜுவாலைக்குள் போகும்போது கருகி சாம்பலாகி விடுகிறது. போராட்டத்தின் பாதையில் யோபு பொன்னாக விளங்கினார். ஆனால் யோபுவின் மனைவி தன் உண்மை ஸ்பாவத்தை காண்பித்தாள். நன்றாக வாழ்ந்த காலத்தில் எல்லாவற்றையும் சேர்ந்து அனுபவித்த இவள் வேதனையின் நாட்களில் தேவனை தூஷிக்க கூறியது ஏன்? அவள் பிசாசின் ஆயுதமாக செயல்பட்டாளா? யோபுவின் நிலைமையோ மனைவியை பார்க்கிலும் அதிகமான பாடுகள், சரீரத்தில் கொடிய பருக்கள், புண்கள், மனதிலே கலக்கம். ஆனால் யோபு தன் உத்தமத்தை விட்டு பின்வாங்கவில்லை. தன் மனைவியிடம், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா என்றார். யோபு 2:10 கணவர் அல்லது மனைவி, நண்பர், உற்றார், உறவினர் ஆகியோர் இவ்வித துன்பங்களை அனுபவிக்கும் போது அவர்களிடம் நமது அணுகுமுறை எப்படி இருக்கிறது? இப்படிப்பட்ட துயர நேரங்களில் அவர்களிடம் நாம் எப்படி பேசுகிறோம், செயல்படுகிறோம் என்பதை கர்த்தர் கேட்கிறார், பார்க்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. தேவனுக்கு விரோதமாய் பேசுவதற்கு சாத்தான் நம்மை தூண்டிவிட இடம் கொடுக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் தேவனை தூஷிக்க கூடாது, மறுதலிக்க கூடாது. இரத்த சாட்சிகள் தங்கள் விசுவாசத்தினாலும் கர்த்தர் மீது வைத்த அன்பினாலும் கடைசி வரை உண்மையாய் இருந்தார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். யோபுவின் நீடிய பொறுமை நம்மில் காணப்பட வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமையாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி
உதவி செய்வாராக. இன்னும் வேதாகம பகுதியில் அநேகரை பற்றி காணலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.